இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். கன்னி லக்னம், தனுசு ராசி, 2 செவ்வாய், 3 சுக்கிரன் மற்றும் சூரியன், 4 புதன் மற்றும் சந்திரன், 5 ராகு மற்றும் குரு, 7 சனி, 11 கேது. லக்னாதிபதி புதன் கேந்திரத்திலும் வலுவாகி லாபஸ்தான அதிபதியோடு சேர்ந்திருக்கின்றார். பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி சனி அந்த வீட்டுக்கு 3லும் லக்னத்துக்கு கேந்திரத்திலும் இருக்கின்றார். அப்போ அவரும் வலுவாக இருக்கின்றார். இந்த ஜாதகர் வாழ்கின்ற வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக பயனுள்ள வாழ்க்கையாக இருக்கும் என்று சொல்லலாம். நான் கடந்த சில பதிவுகளில் கூறியிருக்கின்றேன். லக்னாதிபதி 5ஆம் இடத்ததிபதி அந்த இடம் வலுவாக இருந்தால் ஜாதகர் வாழ்கின்ற வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்று. இந்த இரண்டும் வலுவாக இருந்தால் ஜாதகரின் வாழ்க்கை அர்த்தமுள்ள மிகவும் பயனுள்ள ஒன்றாக இருக்கும் என்று சொல்லலாம். பிறந்த வீடு அந்த இடத்தின் வடதெற்கு தெருவில் இருக்கும் என்று சொல்லலாம். நீர்நிலைகளோடு கூடிய இடம் அல்லது அதிக நீர்நிலைகள் உள்ள இடத்தில் இந்த ஜாதகர் பிறப்பார். அதாவது அந்த வீடு அந்த மாதிரி அமையும். கிணறு குளம் அதிகமுள்ள இடத்தில் அவரின் வீடு இருக்கும். லக்னாதிபதி குருவின் வீட்டில் இருந்தாலும் நவாம்சத்தில் ரிஷபத்தில் குருவோடு சேர்ந்திருக்கின்றார். ஐயர் அதாவது பிராமண குலத்தில் இந்த ஜாதகர் பிறப்பார் என்று சொல்லலாம். தந்தை ஞான மார்க்கத்தை கடைப்பிடிப்பவர், சாந்தமானவர், அதிகார தோரணையுடைய ஒருவர் என்று சொல்லலாம். காரணம், செவ்வாயின் வீட்டில் அரச கிரகம் இருக்கின்றது. பொதுவாக சூரியன் தந்தையை குறிப்பவர். இங்கு லக்னப்படி சுக்கிரன் தந்தையை குறிக்கின்றார். இங்கு இருவரும் ஒன்று சேர்ந்து செவ்வாயின் வீட்டில் இருக்கின்றனர். பக்கத்தில் செவ்வாயும் இருக்கின்றது. அப்போ தந்தை அதிகார பலமுடைய துணிச்சலான ஒருவர் என்று சொல்லலாம். ஆராய்ச்சி மனப்பான்மை உடைய ஒருவர், சொல் அதிகாரங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற ஒருவர், எதிரிகளை துவசம் செய்யக்கூடிய எதற்கும் அஞ்சாத நெஞ்சம் மனோபலம் உடைய ஒருவர் என்று சொல்லலாம். கிராமத்தோடு அல்லது நகரத்தோடு சம்பந்தப்பட்ட அதிகாரங்கள் உடையவர். இந்த அதிகாரம் இந்த ஜாதகத்தை உடைய மகனுக்கும் பொருந்தும். 4ஆம் வீடு வீட்டுக்குரியவரோடு ராகு தொடர்பு. நிலத்துக்கு காரகன் செவ்வாய் சுக்கிரன் வீட்டில். அப்போ இங்கு செவ்வாய் சுக்கிரன் பரிவர்த்தனை வேறு. அப்போ சித்திரங்கள் உடைய அழகான வண்ணமயமான வேலைப்பாடுகளை உடைய வீட்டை இந்த ஜாதகர் நிர்மாணிப்பார் என்று சொல்லலாம். சந்திரனுக்கு 12 சூரியன் இருக்கின்றார். அதாவது சந்திரன் முதல் சூரியன் இருக்கின்ற ராசி வரை உள்ள தொகையை 3ஆல் வகுக்கும் போது வரும் மிச்சம் பார்த்தீங்கன்றால் 1ஆக இருந்தால் ஜாதகர் தகப்பனுக்கு தாழ்ந்த அந்தஸ்தில் இருப்பார் என்று சொல்லலாம். அதாவது தகப்பனுடைய அந்தஸ்து இருக்கும் இல்லையா, அவருடைய ஃபினான்சியலாக இருக்கட்டும், சமூக அந்தஸ்து, இந்த 2 அதாவது இந்த மாதிரியான அந்தஸ்துகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த மிச்சம் 1ஆக வருமாக இருந்தால் ஜாதகர் தகப்பனை விட தாழ்ந்த அந்தஸ்திலும், அதே மிச்சம் 2ஆக வந்தால் தகப்பனுக்கு சமமான அந்தஸ்திலும், மிச்சம் 4 ஆக வந்தால் தகப்பனுக்கு அதிகமான அந்தஸ்திலும் வாழ்வார் என்று சொல்லலாம். இங்கு ஒன்றை கவனிக்க வேண்டும். சில பேர் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், தகப்பன் நல்ல பேர் புகழ் வசதியோடு வாழ்ந்திருப்பார். ஆனால் மகனுக்கு அதாவது பேர் புகழ் வசதிகளோடு வாழ்ந்து தகப்பன் மறைந்திருப்பார் அல்லது இருப்பார். ஆனால் அதே அங்கீகாரம் மகனுக்கு கிடைப்பது அரிது. அந்த மாதிரி அமைப்பை தான் நாங்கள் இப்போ இங்கே பார்க்கின்றோம். இங்கே என்ன நாங்கள் சொல்கின்றோம், சந்திரனுக்கு 12 சூரியன் இருக்கின்றார். அதாவது சந்திரன் இருக்கின்ற இடத்துல இருந்து சூரியன் வரை எண்ணும் போது வருகின்ற தொகையை 3ஆல் வகுக்கும் போது மிச்சம் 1ஆக இருந்தால் ஜாதகர் தகப்பனுக்கு தாழ்ந்த அந்தஸ்திலும், மிச்சம் 2ஆக வந்தால் தகப்பனுக்கு சமமான அந்தஸ்திலும், மிச்சம் 3ஆக அல்லது 4ஆக வந்தால் தகப்பனுக்கு அதிகமான அந்தஸ்திலும் வாழ்வார் என்று சொல்லலாம்.
இங்கு சந்திரனுக்கு 12ல் சூரியன் 3ஆல் வகுத்தால் மீதி 0. அப்போது அதை 3 என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது 0ஆக வரும்போது நாங்கள் 3 என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போது சந்திரனுக்கு 12ல் சூரியன் இருப்பதால் ஜாதகர் தகப்பனுக்கு மேலான அந்தஸ்தில் வாழ்வார் என்று சொல்லலாம். குடும்பஸ்தானத்தில் முருகனுக்குரிய செவ்வாய் இருப்பதால் 7ல் சனி இருப்பதாலும் ஜாதகருக்கு தாயாரின் உறவில் திருமணம் நடக்கும். ஆனால் திருமணம் வேறு இடத்தில் அந்நிய இடத்துல நடக்கும். ஏனெனில் ஜாதகரின் பணத்துக்கும் பங்காளிகளுக்கும் பிரச்சனைகள் இருப்பதால் ஜாதகரின் குடும்பத்தோடு விரோதமுடையவராக இருப்பார்கள். ஜாதகருக்கு ஆண் குழந்தைகள் பிறக்க வாய்ப்பில்லை. பெண் குழந்தைகள் பிறக்கும். 5ல் ராகு, 8ஆம் வீட்டுக்குரிய செவ்வாய் 5ஆம் வீட்டை பார்ப்பதாலும் புத்திரகாரகனாகிய குரு 5ல் நீசமாகி ராகுவோடு சேர்க்கை, அதோடு ஒரு பாவகாரகன் அந்த பாவத்தோடு சம்பந்தப்படும் போது, அதாவது அங்கு இருக்கும்போது அந்த பாவத்துக்கு தோஷத்தை கொடுக்கிறது. அதாவது புத்திர பாவத்துக்கு காரகனாகிய குரு புத்திரஸ்தானத்தில் இருப்பது புத்திர தோஷத்தை கொடுக்கும். இங்கு கூட ராகுவும் சேர்ந்திருக்கின்ற அதில் ஆண் குழந்தைக்கு அந்த அமைப்பு தடையை கொடுக்கும் என்று சொல்லலாம். குருவோடு ராகு சேர்க்கை, அதே குருவின் வீட்டில் சனி. அப்போ சனி குரு பரிமாற்றம். இது போன ஜென்ம கர்மாவை காட்டுகிறது. அதாவது போன ஜென்மத்தில் நடந்த கர்மாவை பிரதிபலிக்கின்றது. பாம்போடு சேர்ந்த கர்மாவாக இது காணப்படுகிறது. அவரது போன ஜென்ம தொடர்பில் அவரது வீட்டுக்கு அருகாமையில் வசித்த ஒரு நாகப்பாம்பு தன்னிடத்தை விட்டு வெளியே வந்தது. அதை கண்ட ஜாதகர் தடியால் அடித்து கொள்கின்றார். கர்ப்பமாக இருந்த அந்த நாகப்பாம்பு அந்த குட்டிகளோடு சேர்ந்து இறந்து விட்டது. இது இந்த பிறப்பில் குருவோடு சனியோடு ராகு தொடர்பு அந்த கர்மாவை அது சுட்டி காட்டுகிறது. அதே நேரம் இங்கு சனி குரு பரிவர்த்தனை என்பதால் இன்னொரு கர்மாவும் குருவிற்கு 9ஆம் தொடர்பு மூலம் ஏற்படுகிறது. சுக்கிரன் தொடர்பு. அப்போ ஏதோ ஒரு பெண் தொடர்பு இல்லையா? இந்த ஜாதகருக்கு கடந்த ஜென்ம பாதையில் பார்த்திங்கன்னா ஒரு பிராமண பெண்ணோடு தொடர்பு ஏற்பட்டு நாளடைவில் காதலாகி திருமணமாகாமலே அவளோடு உடல் மூலம் உறவு வைத்து அந்த கர்மாவை சுமந்திருக்கின்றார். அந்த கர்மாவை சுட்டி காட்டுகிறது. இவருக்கு ஆண் குழந்தை வேண்டுமென்றால் இவர் பிறந்த இடத்தில் ஒரு குளம் இருக்கும், அங்கு அரச மரம் இருக்கும். முயற்சி செய்து ஒரு நாகப்பாம்பு சிலையை பிரதிஷ்டை செய்து அந்த இடத்தில் வைத்தால் அதன் பயனாக இவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து நீண்ட ஆயுளோடு வாழும் என்று சொல்லலாம். இங்கு சூரியனோடு 9ஆம் வீட்டுக்குரிய சுக்கிரன் இணைந்து அஸ்தங்கமாகி பிதிர் தோஷமாகின்றது. அப்போ பொதுவாக சூரியன் தந்தையை குறிப்பவர். அவரோடு லக்ன ரீதியாக சுக்கிரன் 9ஆம் வீட்டுக்குரியவராகி தந்தையை குறிக்கிறார். இருவரும் இணைந்து அஸ்தங்கமாகி இருக்கின்றனர். அதே நேரம் அஷ்டமாதிபதி செவ்வாய் 8ஆம் பார்வையால் 9ஆம் வீட்டை தந்தையை பார்க்கின்றார். சனியும் தனது 3ஆம் பார்வையால் 9ஆம் வீட்டை பார்க்கின்றார். அப்போ சனி செவ்வாயால் அந்த வீடு நசுக்கப்படுகிறது. அதே நேரம் அஸ்தங்கமான 2 கிரகங்களும் அந்த வீட்டை பார்த்து மிகவும் வலுவிழக்க செய்கின்றன. அப்போ தந்தையின் அமைப்பு இங்கு பாதிக்கப்படுகிறது. 9ஆம் வீட்டுக்கு ஆயுள் ஸ்தானத்தை பார்த்தால், அதாவது தந்தைக்கு ஆயுள் ஸ்தானத்தை பார்த்தால் அதன் அதிபதி குரு நீசமாகிய ராகுவோடு இணைவு. இதுவும் தந்தையின் ஆயுளை குறைக்கிறது. அதே நேரம் அவர் தந்தைக்கு அஷ்டமாதிபதியாகி வலுவிழந்து ராகுவோடு சேர்ந்து தந்தையை, அதாவது 9ஆம் வீட்டை பார்ப்பது தந்தைக்கு ஆயுளை குறைக்கும் அமைப்பு. எனவே தந்தைக்கு ஆயுள் குறைவு. 9க்குடைய சுக்கிரன் 6க்குடையவராகி 7ஆம் வீட்டில் இருப்பதால் சுக்கிர தசையில் தந்தை இறப்பார் என்று சொல்லலாம். எனவே இங்கு தந்தைக்கு சுக்கிரனே மேரகாதிபதியாக வருகின்றார். ஆகையால் ஒரு பாவாதிபதியின் தசையில் புக்தியில்
அந்த பாவம் சம்பந்தப்பட்ட மனிதருக்கு மாரகம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. இங்கு 9ஆம் பாவாதிபதி சுக்கிரன் தசையில் 9ஆம் பாவ மனிதராகிய தந்தைக்கு மாரகம் அல்லது அதற்கு நிகரான கண்டம் ஏற்பட வாய்ப்புண்டு. ஆனால் இங்கு தந்தைக்கு ஆயுள் குறைவு என்பதால் அந்த மாரகம் இறப்பாகவே தான் இருக்கும் என்று சொல்லலாம். அப்போ 9க்கு அஷ்டமாதிபதி குரு நீசமாகிய ராகுவோடு இருப்பதால் சுக்கிரதசை குரு புக்தியில் தந்தைக்கு இறப்பு நிச்சயம் என்று சொல்லலாம். இங்கு தாயை பார்க்கும்போது 4ஆம் பாவ காரகனாக குரு வருகின்றார். சனியின் பார்வை 4ஆம் வீட்டுக்கு இருக்கிறது. தனுசு ராசி, அதற்கு ஆயுள் ஸ்தானம் கடகம். சந்திரன் அவர் 4இல் இருக்கின்றார். ஆயுள் ஸ்தானத்துக்கு 6இல் இருக்கின்றார். அதுவே தாய் ஸ்தானமாக அமைகிறது. அவர் தான் தாய்க்கு மாரகத்தை கொடுப்பார். 6இல் இருப்பதால் சந்திரன் ஆகையால் இறப்பை புண் போன்ற வியாதியை கொடுப்பார். அதனால் சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுவார். அந்த நோயின் தீவிர தாக்குதலால் தாய்க்கு மாரகம் ஏற்படும் என்று சொல்லலாம்.